ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் லைவ்ரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா வட்டாரத்தில் ரொம்பவே ஹாட்டாக போய்கிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையில் விவாகரத்து நடக்க போகுது அப்படின்றது தான் ரொம்பவே என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் அமைதியாக இருந்தாலும் இந்த பத்திரிகையாளர்கள் சும்மாவே இல்லாமல் அடுத்தடுத்து என்ன அப்படின்னா அதிர்ச்சி தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையில் விவாகரத்து நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாமியார் தான் பிரச்சனை. அதுவும் அந்த 25 கோடி ரூபாய் தான் பிரச்சனை அப்படின்றது தான் என்ன அப்படின்னா எல்லாருமே என்ன அப்படின்னா சொன்ன மெயின் ரீசனாக இருந்துச்சு. ஸோ பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அதாவது 25 கோடி ரூபாய் அவங்க மாமியார் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா ஆர்த்தி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜெயம் ரவி ஷூட்டிங்க்கு வர்றாரு அப்படின்னா ஆர்த்திக்கு எப்போதுமே ஜெயம் ரவி மேலே சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஜெயம் ரவி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு கிசுகிசுப்புலையும் சிக்காத ஆள். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி தான், அவர் குடும்பம் உண்டு அப்படின்னு தான் இருப்பார். பட் ஆர்த்தி என்ன அப்படின்னா ஜெயம் ரவியை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவிக்கு கால் பண்ணுவாங்க. கால் எடுக்கலைன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர், கேமராமேன் அப்படின்னு அடுத்தடுத்து என்ன அப்படின்னா போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் தாண்டி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துருவாங்க. ஸோ அவுட்டோர் ஷூட்டிங்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னா அவங்க வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணது தான் முக்கியமாக என்ன அப்படின்னா ஜெயம் ரவிக்கு சுத்தமாகவே என்ன அப்படின்னா ஒரு பிடிக்காத விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த 25 கோடி ரூபாய் அப்படின்றது என்ன அப்படின்னா மெயினான பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த 25 கோடி ரூபாய் அவர் கேட்டதே எதுக்காகனா, ஆர்த்தியை விட்டு அவர் வெளியில் வர்றதுக்காக தான், அவங்க ஃபேமிலியை விட்டு அவர் வெளியில் வர்றதுக்காக தான். இப்போ இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சுத்தமாகவே வீட்டுக்கு வர்றதே கிடையாது. ஸோ அவர் வெளியில் தான் தங்கியிருக்காரு. ஸோ ஆர்த்தி ஜெயம் ரவி என்ன அப்படின்னா ஆர்த்தியோட தங்குறது கிடையாது அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த அதிர்ச்சி தகவல் அவங்கள பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக ஒன்று என்ன அப்படின்னா இல்லை அப்படின்றது சொல்லணும். ஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் என்ன அப்படின்னா இன்டெரக்டாவது நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி கன்வின்சிங்கில் தான் இந்த மேட்டர் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.